வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோட யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே, நீங்கள் இந்த சேனலை கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாம் கொடுக்குற தகவல் உங்களுக்கு உண்மையாகவே பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே. இந்த வார இறுதியில் இந்த வீக்கெண்டில் நம்ம ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது என்ன தகவல் அப்படின்னா, இந்த பங்குச்சந்தையில் 90% பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் யார்? அந்த 90% பேர் லாஸ் பண்ணுறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, அது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ட்ரேடிங் பண்ணுறவங்க மட்டும்தான் அந்த 90% லூசர். ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கிடையாது. எப்பயுமே பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் 2 முகம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்டார், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடர். இன்வெஸ்டார் அப்படிங்கிறவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். நல்ல நல்ல ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒரு கரெக்ஷன் வரப்போவோ இல்லை கீழே விழுறப்போ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்களோட ரிசல்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்காது. அதனால் இப்போ மார்க்கெட் பார்த்தோன்னா கீழே விழும். அந்த ஸ்டாக் மட்டும் கீழே வரும். இல்லை அந்த ஸ்டாக் சம்மந்தமாக ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்கும், அதனால் அந்த ஸ்டாக் கீழே வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கொட்டாக் பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொட்டாக் பேங்க் கீழே வந்துட்டு இருக்கு. ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸில் அதே மாதிரி தான் வந்து கீழே வந்து, அந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. சொல்ல போனோம்னாக்கா ஏதோ ஒரு நியூஸ் பேஸ்டோ இல்லை உங்களோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லையோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்லை ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தோன்னா ஓவரால் மார்க்கெட்டே டவுன் ட்ரெண்டில் இருக்கிறப்போ கீழே வரும். அப்படி கீழே வரும்பொழுது எவ்ரி டிப் ஆன் பை அப்படின்னு சொல்லிட்டு பை பண்ணி வச்சுட்டு லாங் டேர்முக்கு நாமெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆதி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தலைமுறைக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிலங்களை நகை நிலம் இந்த மாதிரி வந்து சேர்த்து வச்சாங்க, சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஸ்டாக்கையும் வாங்கி தன்னோட ஜென்ரேஷனுக்காக சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டாக்ஸு நல்ல நல்ல விலையில் கிடைக்கிறப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறவங்க எல்லாருமே இன்வெஸ்டார். அவங்களுக்கு போதுமான அளவு ப்ராஃபிட் கிடச்சிச்சின்னா புக் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதுலேருந்து வர டிவிடெண்டு, போனஸு இந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே அவங்க அனுபவிப்பாங்க. அதர்வைஸ் அந்த ஸ்டாக்கை வந்து அவங்க விற்க மாட்டாங்க. அது அப்படியே மல்டிபிள் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அதை ஸ்ப்ளிட் பண்ணுறதோ இல்லை போனஸ் கொடுக்குறதோ, போனஸ் ஷேர் கொடுக்குறதோ, இந்த மாதிரி அது மாறிக்கிட்டே போயிட்டுருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இன்வெஸ்டார். இவங்க வந்து பார்த்தோன்னா பெரும்பாலும் லட்சக்கணக்கில் லாஸ் அடையிறது கிடையாது. எப்படி அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் ஈக்விட்டி ஸ்டாக்கில் பண்ணுறாங்க. அதுக்கு வேலிடிட்டி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு பணம் தேவை அதிகமாக இருக்கிறப்போ லாபமோ இல்லை நஷ்டமோ விற்றுட்டு வெளியில் போயிடுவாங்க. ஸோ அதர்வைஸ் அவங்க நஷ்டத்தை புக் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவங்க 10 ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா மேபி ஒரு ஸ்டாக் ஃபெயிலியர் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சத்தியம் கம்ப்யூட்டரு, இந்த எஸ் பேங்க் மாதிரி ஏதோ நெகட்டிவ் நியூஸால் வந்து கொஞ்சம் ரொம்ப விலை குறைஞ்சி போயிடுது அப்படின்னா உதப்படும். அதனால தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, வாரன் பஃபெட்டும் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா, எல்லா முட்டையும் ஒரே பேஸ்கெட்டில் வைக்காதீங்க, டைவர்சிஃபை பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10 ஸ்டாக்காவது வச்சுருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ₹1,00,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா 10,000 ஒரு 10 ஸ்டாக்கில் பிரித்து பண்ணுங்கள். அதுக்காக ரொம்ப நம்பர் ஆஃப் ஸ்டாக்கும் வச்சுக்கக்கூடாது. நல்ல ஸ்டாக்காக செலக்ட் பண்ணி ஒரு 10 ஸ்டாக்கில் திரும்ப திரும்ப உங்களுடைய அமௌண்ட்டை போட்டுக்கிட்டே வரணும். இது இன்வெஸ்டார் பண்ணக்கூடிய வேலை. இவங்களுக்கு லாஸ் பெரிய அளவில் வராது. இந்த மாதிரி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பெரிய அளவில் லாஸ் அடைஞ்சவங்களும் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இந்த 90% லூசர் யாருங்க அப்படின்னா, நாம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளையும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரே நாளில் நாம் அம்பானி ஆகணும், அதானி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரேடிங்குள்ளார வந்துடுறோம். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ட்ரேடிங். சில வருத்தமான விஷயங்களையும் இங்கே நான் வந்து பகிர்ந்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அபாயகரமானது அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. இன்றைக்கி பங்குச்சந்தைக்குள்ளார நிறைய பேர் வந்துட்டாங்க. என்ன தான் நடக்குது? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எக்ஸ்பைரினா என்ன, வீக்லி எக்ஸ்பைரி இருக்கா, மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கா, ஒரு இண்டெக்ஸ் எவ்வளோ இருக்குது, அதனுடைய லாட் சைஸ் எவ்வளோ இருக்குது, என்ன அதில் எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கணும், ஆப்ஷன் செயின் எப்படி செலக்ட் பண்ணணும், இந்த மணினா என்ன, அவுட் ஆஃப் த மணினா என்ன, அட் த மணினா என்ன, அப்போ ஒரு எக்ஸ்பைரியில் என்ன நடக்க போகுது, எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பேசிக்கான விஷயங்கள் கூட தெரியாமல் நிறைய நண்பர்கள் வந்து இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளார வந்துடுறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் அவுட் ஆஃப் த மணி ஒரு ₹10, ₹15,
அந்த மாதிரி இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் வாங்குறாங்க. சில நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, லக்கு எப்படி சொல்றதுன்னா ஃப்ளூக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு குத்து மதிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்குது. அப்படி இருக்கிறப்ப சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதனுடைய அபாயத்தை புரிஞ்சுக்கிட்டு, ஸோ அதே லெவல்லே இருந்துட்டாங்க அப்படின்னா, பல லட்சங்கள அவங்க இழக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மல்டிபிள் கால்குலேஷன் போடுறது. இந்த மல்டிபிள் கால்குலேஷன் போட்டுட்டு, பெரிய கேப்பிட்டல் கொண்டு வந்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம, அவங்க ட்ரேட் பண்ணுறதுனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 90% பேர் லூசர். அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில இருக்கிறவங்க தான் 90% லாஸ் பண்றாங்க. அந்த 90%ல கிட்டத்தட்ட 70% பேர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஷன் பையர்ஸ் மட்டும் தான் வந்து இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில லாஸ் பண்றவங்க. மீதி இருக்கிற 20% பேர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஷன் செல்லரும் லாஸ் பண்றாங்க. ஸோ ஆப்ஷன் பையிங்கில ஏன் இவ்வளோ பெரிய லாஸ் பண்றாங்க அப்படின்னாக்கா, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கு இல்லையா? அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பைரின்னு ஒண்ணு இருக்கு. எக்ஸ்பைரின்னா வேலிடிட்டி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு 48,200ல பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 22,400ல க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதம் முதல்ல இருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 22,200க்கும் என்ன 22,700க்கும் இன் பிட்வீன் த லெவல்லே தான் கிட்டத்தட்ட ஒரு மாசமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரேட் ஆயிட்டே இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பைரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த எக்ஸ்பைரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு 22,400ல இருக்கு நிஃப்டி அப்படின்னா, 22,700 போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு கால் ஆப்ஷனை நீங்க வாங்குறீங்க. அது அட் த மணிலேயே வாங்குறீங்களோ, இல்ல அவுட் ஆஃப் த மணில வாங்குறீங்களோ, அது அந்த எக்ஸ்பைரிக்குள்ளார அந்த ஏரியாவை போய் ரீச் ஆனால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை மார்க்கெட் அங்கே போகவே இல்லை, கிட்ட போயிட்டு திரும்பி வந்துடுச்சுனாலும் உங்களுக்கு லாஸ் தான் வரும். இன்னொரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 6.25 மணி நேரம், 9.15 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, 3:30 மணிக்கு முடியுது அப்படின்னா 6.25 மணி நேரம். மார்க்கெட் 6.25 மணி நேரம் ட்ரெண்ட் என்னவோ அப் ட்ரெண்டு தான் அப்படின்னாலும், மார்னிங் மார்க்கெட் 9.15 மணிக்கு ஓப்பன் ஆனதுலேருந்து 3.15 வரைக்கும் மார்க்கெட் அப்படியே ஏறிக்கிட்டே இருக்குமா என்ன? கிடையாது. இதுலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கேப் அப், கேப் டவுன் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. மார்க்கெட்டு ஒரே வழியா கேப் அப் ஆயிட்டான் அப்படின்னா, மார்க்கெட் அங்கேருந்து என்ன நடக்கும்? அங்கேருந்து ஒரு கரெக்ஷன்ஸ் வரும். ஏன் அப்படின்னா, ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. இல்ல ஆப்போசிட்டா ட்ரேட் எடுத்தவங்க லாஸ புக் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும்? ஒரு கரெக்ஷன் ஆயிட்டு கீழ வரும். கரெக்ஷன் ஆயிட்டு கீழ வரும்பொழுது என்ன ஆகும்? அகைன் டிமாண்ட் வருது அப்படின்னா, மார்க்கெட் அகைன் கொஞ்சம் தூரம் மேல போகும். மேல போகும்போது மறுபடியும் ப்ராஃபிட் புக்கிங்கோ, இல்ல ஒரு கரெக்ஷன்ஸோ வரும்போது மறுபடியும் மார்க்கெட் கீழ வரும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளார தான் அந்த 6.15 மணி நேரத்தில வந்து பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 டூ 5 மணி நேரம் வந்து எப்படி நடந்துட்டு இருக்கும்? ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லயே தான் மார்க்கெட் மேல கீழ, மேல கீழ, மேல கீழ ஓடி வந்துட்டு இருக்கும். அப்படி ஓடி வந்துட்டு இருக்கிறப்போ, மூவ்மெண்ட் எங்க இருக்கும் அப்படின்ட்டா, மீதி இருக்கிற ஒரு 1 மணி நேரம், 1 1/4 மணி நேரம் தான் வந்து பார்த்தோன்னா, அது மார்க்கெட் ஓப்பன் ஆன ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர்ல ஒரு மூவ்மெண்ட்டத்த முடிச்சுருவானா, இன் பிட்வீன்ல ஒரு மூவ்மெண்ட்ட முடிச்சுருவானா, கடைசியா ஒரு மூவ்மெண்ட்டத்த முடிப்பான். ஸோ மீதி நேரங்கள் எல்லாமே மார்க்கெட் கன்சால்டேஷன்ல தான் ஆயிட்டு இருக்கும். ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ட்ரேட் எடுத்த உடனே ஒரு ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டா, அதோட போதும் அப்படின்னு எடுத்து வச்சுட்டும் போமாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அடுத்தடுத்த ட்ரேட போட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஃபர்ஸ்ட்டு ஒரு ரூ. 2,000 ப்ராஃபிட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஒரு ட்ரேட் எடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, ஒரு ரூ. 1,000 லூஸ் பண்ணிடுவாங்க. மறுபடியும் என்ன நினைப்பாங்க, இல்ல அந்த 2,000 மட்டும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரேட் எடுப்பாங்க. இருக்கிற ரூ. 1,000 விட்டுருவாங்க. அப்புறம் 3வதா ஒரு ட்ரேட் யோசிப்பாங்க, சேச்சா அந்த 2,000 மட்டுமே எடுத்துட்டு வந்துடலாமா ஒரு ட்ரேட போடுவாங்க. ரூ. 2,000 லாஸ புக் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, சேச்சா அந்த விட்ட லாஸ் எடுத்துட்டு நம்ம காஸ்ட் டு காஸ்ட்டுக்காக வந்துடலாமே அப்படின்னு ஒரு ட்ரேட் எடுப்பாங்க. இன்னொரு ரூ. 5,000 லாஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே எமோஷன் ஆகி ட்ரேட் எடுத்து ஆப்ஷன் பையர்ஸ் லாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுலேயும் சில பேர் எப்படின்னா, அந்த குவான்டிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம். மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறது இல்லை, பொசிஷன் சைஸை ஃபாலோ பண்ணுறது கிடையாது, சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது. மார்க்கெட் கால் போன போக்கில் நடக்கிற மாதிரி, மனம் போன போக்கில் நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரேட் எடுத்து மல்டிபிள் கால்குலேஷன் போட்டு ஓவர் குவான்டிட்டி வாங்கி என்ன ப்ராஃபிட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராஃபிட் வரும்போது உன்னால் சீட்டில் உட்கார முடியாது. ஒரு ரூ. 10,000 கிரீனில் பார்த்துட்டா உன்னால் சீட்டில் உட்காரவே முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த ரூ. 10,000லேருந்து அது ரூ. 50,000 கூட நீங்கள் எண்ட் ஆஃப் த டேல ப்ராஃபிட் கொடுக்கும். உன்னோட மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ரூ. 10,000லேருந்து மறுபடியும் ரூ. 4,000 இல்ல ரூ. 5,000 வரும்போது, சேச்சா அந்த ரூ. 10,000 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாமே, நம்ம அவசரப்பட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 7,000 8,000 வரும்போது இவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுவாங்க. அடுத்த அந்த ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டே இருக்கும். மேலே போனோம் இவங்க அதோட எடுத்து ஏற கட்டவும் மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ட்ரேட் எடுத்துட்டாங்க இல்லையா? அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் போய் உங்க ட்ரேட் எடுப்பாங்க. மறுபடியும் மார்க்கெட் கீழே வரும். ஸோ லாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த டைம் டிகே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா, ஆப்ஷன் பையருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். இதுக்குள்ளார மாட்டிக்கிட்டு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு தெரியாது. மார்க்கெட்டோட பேசிக்ஸ் தெரியாது. மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இது எதுவுமே தெரியாமல் குத்து மதிப்பாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கேண்டில் ட்ரேட் எடுக்கிற நண்பர்கள்லாம் இருக்காங்க.
இப்படி எடுத்து பல லட்சங்களை மார்க்கெட்டில் இழந்துட்டு அந்த லட்சத்தை நான் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பல லட்சங்களை கடனை வாங்கிட்டு வந்து உள்ளே போட்டு இப்படியே லாஸ் பண்ணிட்டு இருக்கவங்களோட எண்ணிக்கை தான் இந்த பங்குச்சந்தையில் அதிகம். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பங்குச்சந்தையே வந்து சூதாட்டங்களும், இங்கே பணமே சம்பாதிக்க முடியாது, இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நான் ட்ரேட் எடுத்தால் தான் மார்க்கெட் கீழே போகும், இது யாரோ பார்த்து நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறாங்க, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். பங்குச்சந்தை அதனுடைய திசையை நோக்கி சரியாக தான் பயணம் செஞ்சிட்ருக்கு. நாம் பங்குச்சந்தையை புரிஞ்சுக்கிறது கிடையாது. பங்குச்சந்தையை புரிஞ்சிக்காதனால தான் நம்ம லாஸ் ஆகிட்டே இருக்கோம். ஸோ அந்த ஆப்ஷன் செல்லர் எந்த விதத்தில் பெஸ்ட் அப்படின்னா, நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் பையரோட வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 30% தான். ஆப்ஷன் செல்லரோட வின்னிங் ப்ராபபிலிட்டி 70%. அது எப்படின்னா, இந்த 6.25 மணி நேரம் மார்க்கெட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு 1 to 1.5 ஹவரில் தான் ஒரு பெரிய மூமெண்டம் மார்க்கெட்டில் இருக்கும். மீதி டைம் எல்லாமே கன்சால்டேஷனில் இருக்கும். இவங்களால பெரிய குவான்டிட்டி வாங்கவும் முடியாது. ஏன்னா ஆப்ஷன் செல்லிங்னா பணம் இல்லையா, யூஜி கேபிட்டல் கேட்கும். அதனால் வந்து பார்த்தோன்னா மினிமம் லாட்டை தான் இவங்களால் எடுக்க முடியும். அதுவும் இல்லாமல் இவங்க ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணியிருப்பாங்க, ப்ராப்பரான ஒரு எட்ஜ் எடுத்திருப்பாங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு பண்ணும்போது இவங்க உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. லாஸும் பெருசாக வராது, ப்ராஃபிட்டும் பெருசாக வராது. கிட்டத்தட்ட ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்க்குற மாதிரி ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கும். அதுவும் இந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர் மூமெண்ட்டும் கடைசியாக ஒரு 1 ஹவர் மூமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த மூமெண்டத்தில் அருமையாக ப்ரீமியத்தை கரைச்சி விட்டுருவான். ஸோ டீசெண்டான ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், சிம்பிளாக ஒரு 1.5 லட்ச ரூபாய் கேபிட்டல் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, என்ன ஆப்ஷன்ஸ் செல்லிங்க்கு வந்து மினிமம் எவ்வளோ கேபிட்டல் தேவை அப்படின்னா, ஒரு பேங்க் நிஃப்டி செல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 40 to 45,000 ரூபா இருந்தால் போதும் ஒரு லாட் செல் பண்ணுறதுக்கு. நிஃப்டி செல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ 50 குவான்டிட்டி இருக்கும் பொழுது ஒரு 70 to 75,000 தேவை. இப்போ 25 குவான்டிட்டியாக மாறி போச்சு. ஸோ அதே 40 to 45,000 இருந்தால் போதும், நிஃப்டிலேயே உங்களால் ஒரு லாட் செல் பண்ண முடியும். அப்போது ஆப்ஷன் செல்லிங்குள்ளார வர்றதுக்கு ஒரு 50,000 ரூபாய் இருந்தால் போதும், நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாம். அதை விட்டுட்டு நான் ஆப்ஷன் பையிங் பண்ணுறேன்னு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் லாஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆப்ஷன் செல்லரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, அந்த மார்க்கெட்டை மேக்ஸிமம் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. பெரிய மூமெண்ட் அப் சைடோ டவுன் சைடோ கொடுத்தாலும் கூட என்ன அவங்களுக்கு வந்து ப்ரீமியம் டிகே கிடச்சிடும். ஏன் அப்படின்னா, அந்த ஆப்ஷன் ப்ரீமியத்தோட வேல்யூ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த எக்ஸ்பைரி முடிஞ்சு அடுத்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் எல்லாமே ரொம்ப ஹையாக இருக்கும். அதனுடைய வேலிடிட்டி அப்படிங்கிறது 5 days தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேங்க் நிஃப்டி வந்து புதன்கிழமை எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னா, வியாழன், வெள்ளி, ஞாயிறு, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், அந்த 5 நாளில் வந்து பார்த்தோன்னாக்கா என்ன மொத்தம் அந்த 5 நாள் தான் வேலிடிட்டி. சனி, ஞாயிறு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் கிடையாது. ஸோ அந்த 5 daysல நீங்கள் நினச்ச மாதிரி மார்க்கெட் வேகமாக மூவ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு லாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர, மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு ப்ராஃபிட்டை தான் கொடுக்கும் ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும். அதனால் நண்பர்களே, திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், ஆப்ஷன் பையிங் போயிட்டு ஆப்ஷன் பையிங்கில் லூஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த பங்குச்சந்தையில் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே ஆப்ஷன் பையர்ஸ் மட்டும்தான். ஆப்ஷன் செல்லரோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. ஆப்ஷன் செல்லர் மட்டும்தான் டீசெண்டான ப்ராஃபிட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம எங்கே வேணாலும் போய் செல் பண்ணிட்டா நமக்கு ப்ராஃபிட் வந்துடும் கிடையாது. நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் கூட சொன்னார், கோர்ஸை பை பண்ணியிருக்காரு, ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணாமல் அவர் ஒரு சிங்கிள் சைடாக போயிட்டு மார்க்கெட் கீழே வந்துடும் இல்லை மார்க்கெட் மேலே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு செல் பண்ணி ஒரு பெரிய லாஸை வந்து அவர் அடைஞ்சார். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிறது ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எப்பயுமே ரிஸ்க் டிஃபைன்டு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும் ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும். எப்படி அப்படின்னு கேட்டால், எனக்கு நீ மார்க்கெட் நீ மேலேனா போ இல்லை கீழேனா போ, எங்கேயாவது போயிட்டு போய் எனக்கு தேவையான ப்ராஃபிட்டை எனக்கு கொடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இருக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுற ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங்கில் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் ப்ராப்பராக ஒரு ஆப்ஷன் செல்லிங் சிஸ்டத்தை கற்றுக்கிட்டு பங்குச்சந்தையில் ட்ரேட் பண்ணுங்கள். உங்களால் எத்தனை லட்சத்தை நீங்கள் இந்த பங்குச்சந்தையில் லாஸ் பண்ணியிருந்தாலும் உங்களால் ஆப்ஷன் செல்லிங் மூலயமா மட்டும்தான் அதை ரெக்கவர் பண்ண முடியுமே தவிர ஆப்ஷன் பையிங்கில் வாய்ப்பே கிடையாது. அதனால தான் பெரிய பெரிய கோடிக்கணக்கில் பணம் வச்சுட்டு இருக்கவங்க எல்லாருமே ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறாங்க. ஏன் இப்போ ஆப்ஷன் பையிங் நம்ம 5,000 10,000 வச்சுக்கிட்டு ஆப்ஷன் பையிங் பண்ணுறப்ப கோடிக்கணக்கில் வச்சுட்டு இருக்கவங்க வந்து ஆப்ஷன் பையிங் பண்ண முடியாதா? இல்லை அவங்களால வந்து மொத்த குவான்டிட்டியும் பை பண்ணால் பை ஆகாதா? வால்யூம் ட்ரேட் ஆகாதா? அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு 10,000 ரூபா வச்சுட்டு ஒரு ஆப்ஷன் பையிங் எடுக்கிறீங்க அப்படின்னா, சப்போஸ் ஒரு மிஸ்டேக்காக ஒரு ட்ரேட் எடுத்துட்டிங்கன்னா அந்த 5,000 இல்லை அந்த 10,000 லாஸ் பண்ணிடுறீங்க ஒரே ட்ரேடில். இதே தான் பெரிய ட்ரேடருக்கும் நடக்கும். 1 கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு அவர் ஆப்ஷன் பையிங் பண்ணுறாரு அப்படின்னா, தப்பான ட்ரேட் எடுத்துட்டாருன்னா அந்த 1 கோடி ரூபாயை அவர் இழக்க நேரிடும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு கேபிட்டல் தான் முக்கியம், ஸோ ப்ராஃபிட் முக்கியம் கிடையாது அப்படிங்கிறப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ அவ்வளோ பெரிய யூஜி கேபிட்டல் வச்சு ஆப்ஷன் செல்லிங் பண்ணும்பொழுது அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்ததை விட டீசெண்டான ரிட்டர்ன்ஸ், அதாவது மந்த்லி 10% ரிட்டர்ன்ஸ் ஃபார் ஆப்ஷன் செல்லிங்கில் ஈஸியாகவே கிடைக்குது நம்மளோட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸில். ஸோ இதே மாதிரி தான் அவங்களும் ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறாங்க. ஆப்ஷன் பையிங் பண்ணுவாங்க, எட்ஜ் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஆப்ஷன் பையிங் பண்ணுவாங்களே தவிர அதர்வைஸ் அவங்களோட மெயின் பொசிஷன் எல்லாமே ஆப்ஷன் செல்லிங்கில் தான் வச்சுட்டு இருப்பாங்க நண்பர்களே. ஸோ அதனால்
உங்களுக்கு ஆப்ஷன் செல்லிங் தெரியும் அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் ஸோ நம்மக்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னாக்கா 4999க்கு வந்து நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு அந்த பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் ஜிமெயில் ஐடியும் நமக்கு ஷேர் பண்ணுறது மூலயமா அன்றைக்கி எண்ட் ஆஃப் த டேக்குள்ளார உங்களுக்கான கோர்சஸ் வீடியோ வந்து சேரும். ஸோ நம்மக்கிட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மகிட்ட கோர்சஸை வாங்கி கற்றுக்கோங்க. நம்ம கோர்சஸ் வீடியோஸோட அக்சஸும் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் அக்சஸ் தான். நம்மளோட வாட்ஸ்அப் சப்போர்ட்டுமே லைஃப் டைம் அக்சஸில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தோன்னா நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ எந்த விதத்துலேயும் நம்மளோட கிளைண்ட்டு வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தோன்னா கேபிட்டலில் இழந்துடக்கூடாது. ப்ராஃபிட் கொஞ்சம் கொஞ்சமாகவும் பண்ணால் பரவாயில்ல அப்படிங்கிறதுனால இந்த கோர்சஸ் பற்றின சந்தேகங்களையும் இந்த மார்க்கெட் பற்றின வியூஸையும் மார்க்கெட் பற்றின சந்தேகங்களையும் தான் நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது அந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கோர்ஸ் பை பண்ணுறவங்களால் மட்டும்தான் அதில் வர முடியும். அதையும் நான் தான் ஆட் பண்ணுவேனே தவிர உங்களால் ஆட் ஆக முடியாது. அதர்வைஸ் நம்மளுடைய காமன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் _ஒரிஜினல் அப்படிங்கிற ஐடியை சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கேயும் டெய்லி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டோட லெவல்ஸையும் மார்க்கெட்டோட மூவையும் நாம் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் அந்த கோர்சஸில் சேர்ந்துக்கு அந்த கோர்சஸை வாங்கி பயனடையுங்க. அதர்வைஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய நேமில் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர்ன்ற நேமில் டெலகிராம் சேனல் ஆகட்டும் என்ன வாட்ஸ்அப் குரூப் ஆகட்டும் நிறைய வந்து பார்த்தோன்னா ஃபேக் ஐடிலாம் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதில் எதுலையும் போய் ஜாயின் பண்ணிடாதீங்க. நம்மளுடைய நம்பர்ஸை ஓப்பனாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ என்ன சந்தேகமாக இருந்தாலும் அதில் காண்டாக்ட் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி எதையுமே கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலை கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ள தகவலை கொடுத்துருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.